ஃபர்ஸ்ட் இப்போதான் 5 days கிராஸ் ஆயிருக்கு டாக்டர், இப்போதான் 10 days கிராஸ் ஆயிருக்கு, கார்டில் டபுள் லைன் வந்துருச்சு அப்படின்றப்போ நீங்கள் டெய்லி ஒரு கீரை எடுத்துக்கிறதே ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். அந்த கருவும் தாய்க்குமான ஒரு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் சீராக இருக்கணும் இல்லையா, அதுக்கு பீட்ரூட் நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்த 3வது விஷயம் கொண்டக்கடலை, அதே மாதிரி அக்ரோட்டுன்னு சொல்லக்கூடிய வால்நட், அவகேடோன்னு சொல்லக்கூடிய அந்த பழம், இதெல்லாம் நீங்கள் வந்து ரெகுலராக சேர்த்திக்க பழகணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பழங்களில் வந்து இழந்தை, நெல்லி. ஸோ டெய்லி ஒரு 5 இழந்த பழம் சாப்பிட்றோம், ஏதாவது ஒரு வகையில் இலந்தையை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னாலே அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி எலுமிச்சை, ஆரஞ்சு, இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி வந்து டிஎன்ஏல நடக்கக்கூடிய மாற்றங்களை சீர் செய்யக்கூடியதாக இருக்கு. ஸோ லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம், டெய்லி ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்துக்கலாம். ஸோ நீங்க தாய்மை அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னாலே ரெகுலர் ரைஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக கைக்குத்தல் அரிசிக்கு மார்னிங்னாலே கருவோட அமைப்பு ஆரோக்கியமா இருக்குங்கிறத பத்தி நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஆட்டு ஈரல் எடுத்துக்கலாம், அது வந்து கண்டிப்பா வந்து கருவோடைய வளர்ச்சிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். டெய்லி ஒரு நாட்டுக்கோழி முட்டை வந்து தாய்மை அடைஞ்ச பிறகு கருவுற்ற பிறகு எடுத்துக்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்.